ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான கருத்துக்களும் பதிவுகளும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் ஆடி மாதத்தோட சிறப்புகள், முக்கிய விரத தினங்கள், இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு முழுமையான தகவல்கள் நம்மளுடைய சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சமும் சென்று பொற்பாதம் பணிந்து பார்வை பொய்யல்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. நம்மளுடைய தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 12 மாதத்துக்கும் 12 விதமான சிறப்புகள் உண்டு. அது ரொம்ப முக்கியமா இந்த ஆடி மாதம் அப்படின்றது அம்பிகைக்குரிய ஒரு மாதமாக போற்றப்படுகிறது. அம்பிகை வழிபாடு செய்வதற்கு இந்த மாதம் ஆகச்சிறந்த ஒரு மாதமாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதங்கள் நிறைய காத்தடிக்கும். இந்த காத்து மூலமாக நிறைய நுண்கிருமிகள் பரவி நிறைய நோய்கள் பரவக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அப்ப இந்த மாதத்துல அம்பிகை வழிபாடு செய்யும் போது அந்த நோய்கள் நம்முடைய அம்பிகை காப்பாற்றுவாள் அப்படின்னு தான் இந்த மாதத்தோட தனிச்சிறப்பு. அதனாலதான் இந்த மாதம் அம்பிகை வழிபாடுக்குரிய மாதமாக வைக்கப்பட்டிருக்குது. இந்த மாதத்துல அம்பிகை வேப்பிலை மற்றும் மஞ்சள் வச்சு வழிபாடு செய்யும் போது அந்த நுண்கிருமிகள்ல இருந்து எந்த விதமான நோயும் வராமல் அம்பிகை நம்மளை காப்பாற்றுவாள் அப்படின்னா அதான் இந்த மாதத்தோட தனிச்சிறப்பு. அதான் அம்பிகை வழிபாட்டோட தனிச்சிறப்பு. இந்த மாதத்துல என்னெல்லாம் வருது அப்படின்னு நாளைக்கு தான் ஆடி பிறக்கிறது. முதல் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையா வருது. அது ரொம்ப விசேஷமான ஒரு வெள்ளிக்கிழமையா வருது. ஏன்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானது. ஆடி வெள்ளியில நமக்கு மாசம் பிறக்குது. ஆடி வெள்ளி, அதற்கப்புறமாக ஆடி செவ்வாய், அதற்கப்புறமாக ஆடி கார்த்திகை, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, அதுக்கப்புறமா கருட பஞ்சமி, நாக பஞ்சமி, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இந்த ஆடி மாசங்கள்ல இது எல்லாமே வழிபாட்டுக்குரிய மாதங்கள் தான். இந்த ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லையும் ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய நாட்களாக வருது. இப்போ ஆடி செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஆடி செவ்வாயில செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு அல்லது ஔவையார் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த வழிபாடு வருஷத்துல 2 மாசம் தான் நம்ம கொண்டாட முடியும். ஒண்ணு மாசி மாசம், அதை தவிர்த்து ஆடி மாசம். இந்த 2 மாசங்கள் தான் அந்த வழிபாடு செய்ய முடியும். அதுக்கப்புறமாக ஆடி கார்த்திகை ரொம்ப விசேஷமான ஒரு மாசம். முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தினங்கள் ஆடி கார்த்திகை ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறமாக அடியின் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடி வெள்ளி, அதுக்கப்புறமாக ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டாள் நாச்சியார் பிறந்த நட்சத்திரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் பிறந்த நட்சத்திரம் ஆடிப்பூரம். அவங்க சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். ஆடிப்பூரம் அன்னைக்கு தான் பெரியார் அவரை கண்டெடுக்கிறாங்க, அவங்களுடைய ராசி நட்சத்திரம். அதுக்கப்புறமாக ஆடி பௌர்ணமி. ஆடி பௌர்ணமி அப்படின்றது சங்கரன் கோயில் கோமதி அம்மன் ஆடி தபசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழாவை கொண்டாடுவாங்க. ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உலகுக்கு உணர்த்துவதற்காக அந்த அம்பிகை தவம் இருந்து அந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சங்கரனார திருக்கோலத்தை உலகுக்கு காமிக்கிறா. அந்த கோலத்தை அம்பாளும் தரிசனம் பண்றா. இந்த மாதிரி நிறைய திருவிழாக்கள் கொண்டது அந்த ஆடி மாசம். அது போக நம்மளுடைய தெருவில் இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன அம்மன் கோவில்ல, எல்லா அம்மன் கோயிலும் இந்த ஆடி மாசம் பெரிய உற்சவங்கள் நடக்கும். அது ஒரு வருஷம் முழுக்க அமைதியா இருந்தது. இந்த ஆடி மாசம் காப்பு கட்டி விரதம் இருந்து பால் குடம் எடுக்கிறது, சட்டி எடுக்கிறது, அங்கப்பிரசனம் பண்றது, அழகு குத்துறது, முளைப்பாரி போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய உற்சவங்கள் இந்த ஆடி மாசங்கள் நடக்கும். இதான் இந்த ஆடி மாசம் ஒரு தனிச்சிறப்பு. திருவிழாக்கள் நிறைந்த மாசம் இந்த ஆடி மாசம் தான். இப்ப அடியேன் சொன்ன ஒவ்வொரு திருவிழாவை பார்த்தீங்கன்னா தனித்தனி பதிவுகளும் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதவர்கள் வாழ்க. நான்மறை அரசால் உங்க அச்சமும் வெளிமல்க மேன்மைகள் செய்வது விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு கிண்ணம், அதற்கப்புறமாக ஒரு வேல் மாறல் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகள், இந்த 3 புத்தகத்துல எந்த புத்தகம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க நமக்கு நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை டிஎம் பண்ணினா உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நீங்க வாங்கி அந்த பதிகங்களை பாராயணம் செய்து உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்க பெறுங்க. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா.